லாரிக்கு உள்ள வந்து கார் இருந்திருக்கு. ஸோ அப்போ காரில் போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு அந்த கார் வந்து நம்பர் பதிவாகலாம் இல்லையா, அந்த நம்பர் பதிவு வச்சு பிடிக்க முடியும் இல்லையா. அப்போது சிசிடிவி கேமரா இருக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல எங்கேயோ இவங்க வந்து அந்த கண்டெய்னர் லாரி வச்சுட்டு அந்த காரில் கொண்டு போய் எவ்வளோ மேலே ஏறி தான் செக் பண்ணோம், இல்லை திறந்து தான் செக் பண்ணுன்ற சூழ்நிலை இருக்குல்ல. வெளியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுற அளவுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்கெல்லாம் வந்து தேவையானதாக இருக்குதுன்னு தெரியுது ஒன்று. இப்போ கண்டெய்னர் லாரிக்கு உள்ளே வந்து கார் இருக்குது, காரில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்குது, கொள்ளையடிச்ச பணம் இருக்குது, அங்கே பதுங்கி இருக்கிறாங்க. நம்ம அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிராஃபிக் போலீஸ் 5 ரூபா காசு வாங்கிட்டோன்னா அதை செல்லு எடுத்து போட்டு நாமளே வந்து பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்துகிறோம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் அது இல்லையான்னு கேட்டால் இருக்கலாம், யாரோ ஒரு போலீஸ் அதை பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அதை வந்து ஒரு செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து பண்ணுறோம். ஏன் அதில் வரக்கூடிய டிரைவருக்கு தெரியாதா ஓட்டிகிட்டு வரவனுக்கு? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எத்தனை நடந்திருக்கு. இப்போ இவங்களை பிடிச்சி அடிச்சு நொறுக்குனாங்கன்னா இவன் இது மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிய வந்துடும். புதுசாக வந்து ஒருத்தன் பண்ணுறானுங்க இல்லையா. இப்போ வந்து லாரி காரில் போனால் அது வந்து நம்பர் வச்சு கண்டுபிடிக்கான வாய்ப்பு இருக்குது, சிசிடிவியாக வந்து பதிவாயிருக்குன்றது தான் அவங்க கவனத்தில் தான் இதை இப்படி திசை திருப்பத்துக்காக கண்டெய்னருக்குள்ளே போயிட்டா. அதுக்கப்புறம் அங்கிருந்து போய் வந்து பிடிக்கும்போது தான் ஒரு போலீஸ் அதிகாரியும் வந்து ஒரு தள்ளுமுள்ளில் வந்து போலீஸ் துப்பாக்கி சூட்லேயே வந்து தள்ளுமுள்ளில் துப்பாக்கி சூட்டில் இறந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து புதுசாக திங்க் பண்ணுறதுலாம் கேட்டால் ஏடிஎம்மை கொள்ளடிப்பாங்களான்றது ஒரு சந்தேகம். இப்போ 2 வீலரில் போவாங்க, இல்லை காரில் போவாங்க, போய்ட்டு வந்து ஏடிஎம் கொள்ளடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து ஒரு கண்டெய்னர் லாரி கொண்டு போயிட்டு வந்து ஏடிஎம் வந்து கொள்ளையடிக்கிறதுலாம் நடக்கிற காரியங்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. ரேல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சேகுவர ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நாமக்கல் குமாரபாளையம் அருகே பார்த்தீங்கன்னா சில விபத்துகளை ஏற்படுத்தி விட்டு நிற்காமல் சென்ற கண்டெய்னர் மீது ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அங்கிருந்த பொதுமக்கள் காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கிறாங்க. சினிமாவே மிஞ்சும் அளவுக்கு ஒரு சேசிங்கில் காவல்துறை வந்து அந்த கண்டெய்னரை மடக்கி பிடிக்கிறாங்க. மடக்கி பிடிச்சது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு என்கவுண்டரும் நடக்குது. ஸோ இது எதுக்காக இந்த என்கவுண்டர் நடத்தப்படுது, இந்த நிகழ்வின் பின்னணி என்ன சார்? இது கேரளாவில் வந்து 2 ஏடிஎம் சென்டரில் வந்து கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல். அந்த தகவல் அடிப்படையில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கிடச்சிருக்கு. அதோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயம் கேட்டால் கண்டெய்னர் லாரி கொண்டு போயிட்டுலாம் வந்து ஏடிஎம் கொள்ளடிப்பாங்களான்றது ஒரு சந்தேகம். இப்போது 2 வீலரில் போவாங்க, இல்லை காரில் போவாங்க, போய்ட்டு வந்து ஏடிஎம் கொள்ளடிச்சுட்டு போய்டும். ஆனால் வந்து ஒரு கண்டெய்னர் லாரி கொண்டு போயிட்டு வந்து ஏடிஎம் வந்து கொள்ளையடிக்கிறதுலாம் நடக்கிற காரியங்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. கண்டெய்னர் லாரியில் வந்து கொள்ளையர்கள் வந்து இந்த பவாரியா கும்பல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கும்மிடிப்பூண்டியில் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து சுதர்சனம் அவர்கள் வீட்டை கொள்ளையடித்து ஒரு புரட்டல் அட்டாக் பண்ணி அதெல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு அந்த பவாரியா கும்பலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க போயிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறையோட அந்த உழைப்பு வந்து அபரிதமானது. அது ரெக்கார்டுன்னு சொல்லலாம். அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் அந்த மாதிரியான சம்பவம் நம்ம கேள்விப்படாது. அதுக்கு பிறகு கூட வந்து வட இந்திய கொள்ளையர்களை போயிட்டு வந்து இவங்க வந்து கைது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, நமக்கு தெரியும். ஆனால் ஒரு கண்டெய்னர் லாரியில் போயிட்டு வந்து கொள்ளையடிப்பாங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியாக தானே இருந்தது. இதில் வந்து கேட்டால் கண்டெய்னர் லாரிக்கு உள்ளே வந்து கார் இருந்திருக்கு. ஸோ அப்போ காரில் போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு அந்த கார் வந்து நம்பர் பதிவாகலாம் இல்லையா, அந்த நம்பர் பதிவு வச்சு பிடிக்க முடியும் இல்லையா. அப்போது சிசிடிவி கேமரா இருக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல எங்கேயோ இவங்க வந்து அந்த கண்டெய்னர் லாரி வச்சுட்டு அந்த காரில் கொண்டு போய் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. அதுங்கே இவங்க மறைஞ்சிக்கிட்டு அந்த கண்டெய்னர் லாரியில் தப்பிக்கிறதுக்கான ஈஸியாக இருக்குது. இப்போ வெளியிருந்து பார்க்கும்போது எனக்கு செக் போஸ்ட்டில் கண்டெய்னர் லாரி தான், கண்டெய்னர் லாரியில் என்ன இருக்க போகுது, நமக்கு இன்னும் அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வரல. வெளியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டெய்னர் லாரிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் இன்னும் நமக்கு வந்து வரல. இன்னும் நம்ம வந்து சரி டிராஃபிக் போலீஸ்லாம் இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிபோதையில் இருக்கிறவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஊத சொல்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் குறைவாக இருக்கலாம். நான் சொல்கிறது வந்து கேட்டிங்கன்னா டிராஃபிக் போலீஸுக்கு வந்து இன்னும் எக்யூப்மெண்ட் கூடுதலாக தேவைன்றது தெரிய வருது. ரொம்ப டெக்னாலஜி நிரம்பிய ஒரு எக்யூப்மெண்ட்லாம் தேவைன்றது தெரிய வருது. ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தேவை. ஒரு கண்டெய்னர் லாரிக்குள்ளே என்ன இருக்குது, மேலே ஏறி தான் செக் பண்ணோம், இல்லை திறந்து தான் செக் பண்ணுன்ற சூழ்நிலை இருக்குல்ல. வெளியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுற அளவுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்கெல்லாம் வந்து தேவையானதாக இருக்குதுன்னு தெரியுது ஒன்று. இப்போ கண்டெய்னர் லாரிக்கு உள்ளே வந்து கார் இருக்குது, காரில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்குது, கொள்ளையடிச்ச பணம் இருக்குது, அங்கே பதுங்கி இருக்கிறாங்க. அதை வந்து கேட்டால் அவங்க இப்போ சொல்லப்படுதுன்னு கேட்டால் இந்த ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்டது, கேரளாவில் கொள்ளையடிக்கப்பட்டது வந்து இங்கே இன்ஃபர்மேஷன் வரலாம். ஐஎஸ் மூலம் வந்து தகவல் தரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன்னா எந்த வழியில் வேணாலும் தப்பிச்சு போகலான்னு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஆனால் வந்து ஒரு கண்டெய்னர் லாரியில் மேலே சந்தேகம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா. காரை செக் பண்ணலாம், இல்லை பைக்கில் செக் பண்ணலாம், இப்படிலாம்.
இப்போ என்ன இவங்க நடந்திருக்குன்னு இவங்க வரும்போது வந்து செக் போஸ்ட்டில் எந்த அளவுக்கு இவங்க கண்காணிச்சாங்கன்றதை தாண்டி இப்போ மக்கள் வந்து புகார்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குன்னா இவங்க பைக்கெல்லாம் இடிச்சுட்டு வந்துட்டாங்கன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அப்போது வந்து போலீஸ் அலர்ட் ஆகி அதுக்கு பிறகு தான் இந்த இவங்களை பிடிக்க போகும்போது அங்கே வந்து அவங்க பதில் தாக்குதல் பண்ணுறாங்க அந்த கொள்ளையர்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் வந்து ஒரு நபரை என்கவுண்டர் செய்கிறாங்க. ஒரு நபர் தப்பிச்சு போயிட்டான்னு தகவலுக்கு 6 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அந்த கண்டெய்னரில் என்னென்ன கைப்பற்றப்பட்டிருக்கு சார்? எவ்வளோ பணம் இருந்தது? அதுதான் திருச்சூரில் பாலக்காடில் 2 இடத்துல அடிச்சிருக்காங்க சார். ஒரு இடத்துல 50, ஒரு இடத்துல 10 லட்சம் அடிச்சுதா கொள்ளடிச்சதா தகவல் இருக்குது. இன்னும் வந்து முழுமையான தகவல் வந்து இனிமேல் தான் தெரிய வரும். இது வந்து அடுத்த சில மணி நேரங்களில் நம்ம இதை பேசுவோம். சில மணி நேரங்கள் கூட கிடையாது, சரிங்களா? அப்போது இதை வந்து இப்போ இது வந்து என்ன, ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டாருன்ற காட்டில் தப்பிச்சு போயிட்டாருன்னு தகவல் இருக்குது. உண்மையிலே எத்தனை பேர் வந்தாங்க, 8 பேரா 7 பேரான்றதே இன்னும் வந்து சரியான தகவல் நமக்கு முழுமையான தகவல் வந்து காவல்துறையில் தெரிவிக்கல. அவங்களே என்ன சொன்னாங்க, ப்ரெஸ் மீட் வைக்கிறோம், அவங்க வந்து முழுமையாக தகவல் தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு நபர் காட்டுக்குள்ளே தப்பிச்சு போயிட்டார் சொல்கிறாங்க. அவரை பிடிக்கிறதுக்கான வேலையில் இறங்கல. அவரை எப்படி பிடிக்க வாய்ப்பு இருக்குது சார்? அவரையும் சுட்டு பிடிக்க அதெல்லாம் சார் வீரப்பனையே பிடிச்சவங்க சார். என்ன சார் நீங்கள் வீரப்பனையும் சுட்டு சார்? தமிழ்நாடு போலீஸு ஒரு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன், ஒரு ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்க போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்னா வந்து எந்த ரிஸ்க்கையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு போலீஸ் இருக்குன்னு கேட்டினா அது இந்தியாவிலேயே வந்து கேட்டினா தமிழ்நாடு போலீஸ் தான். நம்ம அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிராஃபிக் போலீஸ் 5 ரூபா காசு வாங்கிட்டோன்னா அதை செல்லு எடுத்து போட்டு நாமளே வந்து பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்துகிறோம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் அது இல்லையான்னு கேட்டால் இருக்கலாம், யாரோ ஒரு போலீஸ் அதை பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அதை வந்து ஒரு செல்ஃபோனில் போட்டோ எடுத்து பண்ணுறோம். இதெல்லாம் வீர சாகசம் இதெல்லாம், சரிங்களா? ஒரு அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்கும், அது எப்படி துணிஞ்சு போய் அவங்கள வந்து அவங்க ப்ரூட்டல் அட்டாக் பண்ணுறதுக்கான, அதுவும் உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் இருக்கிற கொள்ளைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இறக்கமே இல்லாதவங்க கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து நான் சொன்ன உதாரணம் தான், கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இந்த பவாரியா கும்பல் வந்து அது ஒரு படமாக கூட வந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ சோறு தண்ணி இல்லாமல் போய் கஷ்டப்பட்டு தான் பிடிச்சி கொண்டு வந்தாங்க அவர் ஜாங்கெட் தலைமையில். மிகப்பெரிய வலி கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் அது பெரிய அளவில் பேசப்படல. ஆனால் 5 ரூபா டிராஃபிக் போலீஸ் காசு வாங்கிட்டாங்கன்னா நம்ம அதை தான் பிடிச்சி வச்சு பெருசாக பேசியிருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் தப்பிச்சு போனாலும் அவனை ஈஸியாக பிடிக்க முடியும், சுற்றி வளைச்சிருவாங்க. கண்டெய்னர் திருடப்பட்டிருக்கு தான் நம்ம எடுத்துருமா, இல்லை கண்டெய்னர் வாடகை? அது இனிமேல் தானே தெரிய வரும். இப்போ விசாரணை தெரிய வரும். ஏன்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துலையும் அந்த கம்பெனி வந்து அதை பதிவு செய்யப்பட்ட கம்பெனி வந்து வேறு இடத்துலையும் இருக்குது, சரிங்களா? அதனால் இனிமேல் அது தெரிய வரும்ன்ற நான். ஆக மொத்தம் வட இந்தியாவை சேர்ந்தால் லாரி கொள்ளையர்கள் வட இந்தியாவை சார்ந்தவங்க, அது எப்படி வேணாலும் லிங்க் இருக்கலாம். ஆனால் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து வழக்கமாக போய் வரக்கூடிய அந்த லாரியை கூட இருக்கலாம். இப்போ எப்படி அந்த பவாரியா கும்பல் என்ன பண்ணாங்க, கண்டெய்னர் லாரியில் வந்து வரக்கூடியவங்க அவங்க வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியாபார நிமித்தமாக வந்துட்டு போகிற அந்த லாரியை தானே அவங்க வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் தொடர்பு இருக்கலாம், நிச்சயமாக தெரியாமல் பண்ண முடியாதுல்ல. ஏன் அதில் வரக்கூடிய டிரைவருக்கு தெரியாதா ஓட்டிகிட்டு வரவனுக்கு? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எத்தனை நடந்திருக்கு. இப்போ இவங்களை பிடிச்சி அடிச்சு நொறுக்குனாங்கன்னா இவங்க இது மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிய வந்துடும். அது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது போலீஸ் அதை பார்த்துப்பாங்க கண்டிப்பாக. இனிமேல் இதுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம்ல, இது ஃபஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்றது தெரிய வரல. சுட்டுப்பிடிக்கிறதுல ஒரு விதியே இருக்குது, காலுக்கு கீழே நம்ம சுட்டு பிடிக்கணும் அப்படின்னு. சார் அதெல்லாம் வந்து ஒரு என்கவுண்டரே நடத்தப்பட்டிருக்கு. எதனால இந்த என்கவுண்டர்? சார் அது பார்த்தீங்கன்னா பிடிக்க சேசிங் தான் பண்ணி போய் வண்டி தான் மடக்க போறாங்க. அப்போ காவல்துறைக்கு எப்படி அங்கே துப்பாக்கி வருது? சார் இது வந்து ஒரு விஷயம், ஏற்கனவே உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஏடிஎம் கொள்ளை எடுக்கப்பட்டது தகவல் வந்து தெரியும் போது இவங்க வந்து அலர்ட் ஆயிடுவாங்க. இந்த வாகனங்கள் தணிக்கையிலேயே வந்து தெரிய வந்துடும். இங்கே இப்போ எல்லாம் வந்து சிசிடிவி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து 4 சவத்துக்குள்ளே உட்காந்துட்டே வந்து ஃபாலோ பண்ணுற அந்த வசதியெல்லாம் இருக்குது. அதனால் வந்து கேட்டால் அவங்களுக்கு தகவல் ஏற்கனவே வந்து இருக்கும். இந்த கொள்ளையடிக்கப்பட்ட தகவல் வந்து கேட்டால் ஒரு அலர்ட் இருப்பாங்க, எப்போவுமே அந்த ஒரு டீம் அலர்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஏடிஎம் கொள்ளையடிச்சு இந்த வழியில் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்போது அது இருக்கும். இதை தாண்டி இவங்களுக்கு கூடுதலாக என்னென்னு கேட்டால் 2 பைக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க போது கேட்டால் டவுட் இருக்கு. ஏன்னா இப்படி சொல்லலாம், பார்வை வேணால் கேட்டால் இவங்க பார்வையெல்லாம் கார்லேயும் பைக்லேயும் இப்படி வேணால் இவங்களுடைய அந்த தணிக்கை கவனம் இருந்திருக்கலாம். ஆனால் கண்டெய்னர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் தான். ஒரு புதுசாக வந்து ஒருத்தன் பண்ணுறானுங்க இல்லையா. இப்போ வந்து லாரி காரில் போனால் அது வந்து நம்பர் வச்சு கண்டுபிடிக்கான வாய்ப்பு இருக்குது, சிசிடிவியாக வந்து பதிவாயிருக்குன்றது தான் அவங்க கவனத்தில் தான் இதை இப்படி திசை திருப்பத்துக்காக கண்டெய்னருக்குள்ளே போயிட்டா, கண்டெய்னரில் போய் ஒரு ஏடிஎம்மில் போய் கொள்ளடிப்போம் அதெல்லாம் நடக்கிற அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லிப்போம் சார், கண்டெய்னர் போய் நிறுத்துறாங்க, அதை போய் கண்டெய்னரில் போய் லாரியில் போய் எவனா கொள்ளடிப்பானா அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பாடம் இருக்குது.
பவாரியா கும்பல் வந்து ஒரு வீட்டை போயிட்டு நோட்டமிட்டு பல மாதங்கள் நோட்டமிட்டு ஒரு எம்எல்ஏ வீடுன்னு தெரியுமா தெரியாது, ஆனால் ஒரு பெரிய செல்வந்தர் வீடுன்னு தெரியுது வெளியிருந்து பார்க்கும்போது. இங்கே போனால் ஏதாவது நமக்கு கிடைக்கும்னு தெரியும். அப்போது அந்த கும்பலை வந்து போய் அவங்க வந்து ஒரு ப்ரூட்டல் அட்டாக் பண்ணி அந்த குடும்பத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ அட்டாக் பண்ணி சில வந்து கொலையும் நடத்தி கொள்ளையடிச்சு பண்ணு. அதை வந்து ஒரு சவாலாக எடுத்து பண்ணாங்க தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் தான். இதில் ரிஸ்க் இருக்குல்ல. நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் இங்கெல்லாம் எத்திக்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இவங்க காலில் தான் சொன்னோம், முட்டியில் தான் சொன்னோம் சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம எல்லாமே இப்படி தான் சார் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட நபர்கள் வந்து அவங்க வந்து யாராக இருந்தாலும் அவர்கள் கடந்து வந்த பாதை, அவங்க வரலாறு, புவியியல், இதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட போலீஸ் அவன் கல்லில் தூக்கி அடிக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த என்கவுண்டர் நடத்தப்படுறது ஒரு சந்தேகத்தை எழுப்புது. வங்கியின் பணம் தான் கொள்ளையடிக்கப்பட்டதா இல்லை வேற ஒரு பணம் இங்கேருந்து வரப்பட்டதான்ற ஒரு சந்தேகமா இருக்கணும் சார். ஆனால் எப்படி இருந்தாலும் பணம் தானே, கொள்ளை தானே சார். இங்கே வந்து தனிநபர் வீட்டிலேருந்து கொள்ளையடிக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் பொதுமக்கள் பணம் தானே. ஏடிஎம்ல இருக்கிறது யார் பணம்? வங்கி பணம் தான், பொதுமக்கள் பணம் தானே. அது தனிநபர் ஒருவர் பணமாக இருந்தாங்கன்னா வந்து 100 பேர் பணமாக இருந்தாங்கன்னா 1000 பேர் பணமாக இருந்தானே பொதுமக்கள் பணம் தானே. இங்கே தனி மனிதனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தானே பாதுகாப்பு. அப்போ கொள்ளையடிக்கப்படுறா இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளையில் எத்தனை வகை இல்லை. அரசியல்வாதிகளோட ஒரு பிளாக் மணியாக கூட இருக்கலாம், வரட்டுமே, விசாரணை தெரிய போகுது. எப்படியோ அவங்க மொத்தம் கேட்டால் தமிழ்நாடு போலீஸ் வந்து நிமிந்துட்டாங்கல்ல. நம்ம போகிற போக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம பல பின்னணிகளை வச்சுக்கிட்டு ஒரு டிஃபேம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல ஒரு போலீஸை இல்லையா. அப்படி இருக்கும்போது கேட்டால் இது வந்து ஸ்காட்லாந்து ஏற்கனவே ஒரு பேர் இருக்குது, ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையான ஒரு போலீஸ்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ரெக்கார்டுங்களை வந்து நம்ம கடந்து போயிடுறோம் சார். சொல்கிறேன் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. இந்த நான் சொல்கிறது இங்கே சென்னை வரைக்கும் சொல்கிறேன். சென்னை கமிஷனர் வந்த பிறகு இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 என்கவுண்டர் நடந்துச்சு. இப்போ அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளி இருக்குதா செய்து இல்லையா, ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்குதா, அதை உணர்றோமா நம்ம? இப்போ ஒரு அமைதி இருக்குல்ல, பொதுவில் சொல்கிறேன். இப்போ தவறு செய்கிறவங்களுக்கு இதுதான் தண்டனை. அவர் ஒரு வார்த்தை சொன்னார்ல பதவி ஏற்றுக்கணும்னு கேட்டால் அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்லுவோன்னு சொன்னார்ல. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி அப்படி தான் கேட்கப்பட்டது. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு அமைதியை நோக்கி நம்ம வந்து பயணிக்கணும்ல சார். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே இப்போ இது போன்ற ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவங்களும் இனி அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டால் இது போன்ற தண்டனை வரும்ன்றது ஒரு அச்சம் தானே. என்கவுண்டர் பண்ணி கொல்லப்படணுன்றது யாருக்கும் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு எச்சரிக்கையான நடவடிக்கை தானே. நாம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம இதை சொல்கிறதுக்கு இல்லை, பல பேர் ஊடகங்களில் பேசுகிறவங்க அவர் கடந்து வந்த பாதை, யாரை சொல்லணும் கடந்து வந்த பாதை? மிகப்பெரிய உழைப்பாளியை, நேர்மையில் உழைச்சி முன்னேறி வந்தவரை, இல்லை ஒரு உயர்ந்த பதவியை அடைஞ்சவரை நம்ம சொல்லணும் இது கடந்து வந்த பாதைன்னு. நாம் என்ன செய்கிறோம்? என்கவுண்டர் வந்து செய்து கொல்லப்பட்ட வந்து ரவுடிகளையும் கொலையாளிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? இது கடந்து வந்த பாதைன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். நான் அதுக்குள்ளே போகிறவங்கள பேசுகிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டால் ஒரு ஹீரோயிசமாக நீங்கள் காட்டக்கூடாது சார். ரவுடியிசத்தை வந்து நீங்கள் ஹீரோயிசமாக காட்டினீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம்? நம்ம எங்கே போகிறோம்? அது நடக்குதா இல்லையா? ஒத்துக்குங்க, மனசாட்சியோடு ஒத்துங்க. ஊடகங்கள் நடத்துகிற அத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரவுடிகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்யக்கூடியவர்களை வந்து நாம் என்ன செய்யணுங்க ஒரு ஹீரோவாக காட்ட முயற்சி பண்ணுறோம். அது அவசியமற்றதுன்ற நான். ஆனால் அதே அதில் ரிஸ்க் எடுத்த வந்து பார்த்திங்கன்னா பல போலீஸ் அதிகாரிகள் ரிஸ்க் எடுத்துருக்கிறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த பவாரியா கும்பலை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாங்கிட் அவர்கள் தலைமையில் தான் வந்து என்கவுண்டர் பண்ணி அவங்கள சில பேரை வந்து கொண்டு வந்து இங்கே வந்து சேர்த்தாங்க, வந்து கைது பண்ணி நடவடிக்கை எடுத்து சிறையிலே தந்தாங்க. எத்தனை பேர் ஜாங்கிட் வந்து கடந்து வந்த பாதி பேசியிருப்பாங்க? ஒரு 10 போலீஸ் அதிகாரி வந்து யாராவது பேசியிருப்பாங்களா இவர் கடந்து வந்த பாதை, இவர் சாதித்த சாதனை? எந்த போலீஸ் அதிகாரியும் பேசுகிறோம்? வட மாநில கொள்ளையர்கள் பொதுவாக இந்த கண்டெய்னரையே பயன்படுத்த என்ன காரணம்? இல்லை, இது இப்போது இது ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. இங்கே லோக்கல் ரவுடிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளூரில் நடக்கக்கூடிய இந்த ரவுடிகள் எல்லாம் அவங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரியான இதில் போயிடுறாங்க. கொள்ளையடிக்கிறதுன்றது வந்து இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வந்து பெருசாக பண்ணிட முடியாது. அப்படியே பண்ணாலும் புதுசாக கொள்ளையடிக்கிறவங்க தான் பண்ணுவானுங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அது வந்து எளிதாக பிடிச்சிட முடியும். ஏன்னா அவங்க ரெக்கார்டில் இருக்கலாம், அவங்களுடைய கைரேகை பதிவுகளை வச்சு பிடிக்க முடியும். சிசிடிவி கேமரா. இப்போ ஒருத்தர் கொலை பண்ணாமல் பாருங்க, ஒரு பொம்பளையா இந்த மூளை கூட வறுத்து தின்ட்டான்னு கூட போட்டிருந்தோம்ல, அவன் வந்து புதுசாக ஒருத்தர், ஆமாம், இந்த இங்கே துறைப்பாக்க. அப்போ அவனை ஈஸியாக வந்து பிடிச்சிட்டோம்ல. உடனே போய்ட்டு அந்த சிசிடிவி கேமரா வச்சு அங்கே இருக்க பகுதி மக்கள்கிட்ட கேட்டு சொன்னாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செயினாக இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லைனாலும் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் வட இந்தியாவில் வந்து இங்கே கொள்ளையடிக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மைண்ட் செட்டோட தான் வரானுங்க. இதுக்கு முன்னாடி இந்த பவாரியா கும்பலாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்கிறது இந்த பக்கம் இந்த கொளத்தூர் பகுதியில்
உங்களுக்கு தெரியல, 2வது முறை போயிட்டு வந்து வட இந்திய கொள்ளைகளை போய் பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல, தளத்தை வந்து ஓட்டை போட்டு நகைக்கடைக்கு மேலே வாடகை குடி வந்து அந்த தளத்தை ஓட்டை போட்டு வந்து அவர் வந்து முதலாளி இல்லாத போது அந்த கடை பூட்டி இருக்கிற அந்த டைமில் இத்தனைக்கும் பகல் வேலையில் உள்ளே இறங்கி அந்த நகையை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து போய் வந்து பிடிக்கும்போது தான் ஒரு போலீஸ் அதிகாரியும் வந்து ஒரு தள்ளுமுள்ளில் வந்து போலீஸ் துப்பாக்கி சூட்லேயே வந்து தள்ளுமுள்ளில் துப்பாக்கி சூட்டில் இறந்தால் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து புதுசாக திங்க் பண்ணுறதுலாம் கேட்டால் இந்த வட இந்தியாவில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளானில் வரானுங்க. இதுக்கு முன்னாடியும் பல வட இந்திய கும்பல்களும் பிடிச்சிருக்கோம், இப்போ தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து நான் கேட்டால் புதுசாக வந்து திங்க் பண்ணின்னு வரானுங்க சார். நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்களா இந்த ரயிலில் வந்து கொள்ளையடிச்சு அது யார் பண்ணுது? அவங்களும் இந்த வட இந்திய கும்பல் தான் பிடிச்சாங்க. ரயிலில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அது எவ்வளோ சவாலான விஷயம் தெரியுமா? எத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதை பிடிக்கிறதுக்கு. சரிங்களா, தனி போலீஸ். ஏன்னா எப்படி இதை பண்ணாங்கன்ட்டு அதுதான் இந்த கண்டெய்னர் ஏன் பயன்படுத்தினாங்கன்றது ஓரளவுக்கு யூகம் பண்ண வேணும்னு கேட்டிங்கன்னா, கார் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போய் வைக்கணும்னா கண்டெய்னரில் தான் வைக்க முடியும். காரில் போனால் கண்டிப்பாக வந்து அந்த சிசிடிவி கேமரா மூலமாக வந்து வாய்ப்பு இருக்குது. போலீஸோட கவனத்தை திசை திருப்ப முடியும். ஏன்னு கேட்டால் காரில் போய் தான் கொள்ளையடிப்பாங்க, ஒரு ஏடிஎம்மில் பைக்கில் போகலாம். கண்டெய்னரில் என்ன இருக்க போகுது? உள்ள குட்ஸ் தான் இருக்க போகுது. கம்பெனியோட பெயர்கள் பயன்படுத்தி கம்பெனிகள். ஆமாம், இப்போ ரொட்டீனாக வந்து இப்போ ஒரு லாஜிஸ்டிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். ஒரு லாஜிஸ்டிக் இருக்குது, அது ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியில் போய் வரக்கூடிய லாரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலராக அங்கே இருக்கிற செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அறிமுகமாக கூட ஆகிடுவாங்க அவங்க. இப்போ ரொட்டீனாக டியூட்டி போடும்போது கூட அவங்களுக்கு வந்து கேட்டால் குறிப்பிட்ட அப்படி இல்லைன்னா அந்த டிரைவர் அறிமுகம் மாட்டான், அந்த கம்பெனி இருக்கும். ஓ இந்த கம்பெனி ரைட், இந்த கம்பெனி இதை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்ன சொன்னால் அந்த பழக்கத்தை கூட கடந்து போயிடும். ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி இருக்குது லாஜிஸ்டிக்னு கேட்டால் அவங்களுக்கு சுமாராக ஒரு 10 வண்டி போகும் வரும், இந்த பக்கம் தான் 10 வண்டி இப்படி போகும், 10 வண்டி. அப்போ வந்து அது அப்படியான ஒரு கவனத்தை திசை திருப்பத்துக்காக கூட வந்து அவங்க வந்து கண்டெய்னர் பயன்படுத்தும். அதுக்கு தான் கண்டெய்னர் பயன்படுத்திருக்கோன்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து கார் வந்து கொள்ளையடிக்கப்பட்ட கார் வந்து உள்ளே கொண்டு நிறுத்தி கண்டெய்னர் தான் நிறுத்த முடியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 11 மணிக்கு இப்போந்தமலை ரோட்டில் உட்காருங்க, ஏதாவது ஒரு ரோட்டில் ஹுண்டாய் கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாரிகள் கிளம்பும். ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து மேனுஃபேக்சர் முடித்து அங்கே கிளம்பும். சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அந்த டைம் அந்த 11 மணிலேருந்து ரோடு ஃப்ரீயாக இருக்கும், அது ஹார்பர் போகிறது. அப்போது அந்த 11 மணிலேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை லாரியும் வந்து நூற்றுக்கணக்காக, நூற்றுலாம் கிடையாது, எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 500 லாரியாவது கண்டெய்னராவது போகும். சரிங்களா, அடுத்தடுத்து. அப்போது ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்துல வந்து இது மாதிரி வந்து நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ இது மாதிரி வந்து வழக்கமாக போகக்கூடிய வந்து ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி எதாவது இருந்துன்னு கேட்டால் அது வந்து அவங்க பரிச்சயமானதுனால இதில் நடக்காத ஒரு கவனத்தை திசை திருப்பத்துக்கு தான் இருக்குமே தவிர. ஆனால் இப்போ தெரிஞ்சிச்சு என்னன்னு கேட்டால் எப்படி வந்தாலும் எந்த லாரி வந்தாலும் கண்டெய்னர் லாரியை செக் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு. இதோட இன்னும் கூட கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி வரணும் சார். நீங்கள் வெளியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்டாய் கம்பெனிலேருந்து வருதுன்னா 6 லாரி நிறுத்துற அளவு கூட கண்டெய்னர் இருக்குது. 6 கார் அந்த கண்டெய்னர் லாரியில் 6 கார், மேலே 3 கீழே 3, 6 கார் வந்து உள்ளே வச்சு கொண்டு போக முடியும். அந்த மாதிரி இருக்குது. அப்போ வெளியிலேருந்தே வந்து செக் பண்ணுற அளவுக்கு உள்ளே என்ன இருக்குது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மனுஷங்களும் இருந்திருக்காங்க. கார் மட்டுமா இருந்து, கார் இருந்து, பணம் இருந்து, அதில் கொள்ளையடிச்சா மனுஷங்களும் இருந்தாங்க இல்லையா? அது ஒன்று கேட்டால் இந்த இடத்துல நம்ம இதை நிறைவு செய்யும் போது தமிழ்நாடு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கௌரவமான இடத்துல வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதிகாரிகள் ஏற்கனவே இருக்குது, மீண்டும் வந்து ஒரு நிலைநாட்டியிருக்காங்க நம்ம சொல்லலாம். அவ்வளோதான். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல கருத்துக்களை மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி.